அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கம். ஜோதிடம் பகுதியில் 2025 ஆவணி மாதம் ரிஷபராசிக்கான பலனை பார்ப்போம். ரிஷபராசிக்கு அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியுமான சுக்கிரன் மாதத்தின் முதல் 4 நாட்கள் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்திற்காக செய்யக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். மற்றவர்களால் ஆதாயம் ஏற்படும். ஆவணி 4ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சி ஆவதால் குடும்பத்திற்காகவும் தொழில் சார்ந்தும் பிள்ளைகள் சார்ந்தும் புது முயற்சி எடுப்பீர்கள். புதிய முயற்சிக்குண்டான திட்டங்களை வகுப்பீர்கள். வேலை நிமித்தமாகவும் குடும்பத்திற்காகவும் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் நாளில் ஆட்சி பெற்று கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆளுமை செய்வீர்கள். ஆளுமை எல்லை மீறும்போது பிரச்சனைகள் வரும். அதனால் சுகங்கள் கெடும். தொழிலில் கவனமுடன் இருந்தால் மறைமுக ஆதாயம் வரும். அதிகப்படியான கௌரவம் பார்த்தால் செய்யக்கூடிய வேலையிலும் சுகத்திலும் தடைகள் ஏற்படும். 7-12 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் ஏற்படும் விருப்பங்களில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் குறையும். இல்லையென்றால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரும். குழந்தைகளிடம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். மனதில் தோன்றும் ஆசைகளும் செய்யக்கூடிய செயல்களும் சீக்கிரம் நடைபெற வேண்டுமென்று பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்வை செய்வதால் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் ஆதாயம் இருக்கிறது. 8-11 கூடிய குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் வழிபாட்டின் மூலமாகவும் மற்றவரை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். 9-10 கூடிய சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றால் ஆதாயம் இருக்கும். இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி இரவிலிருந்து 18ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. குரு பார்வை இருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தாலே வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.